துலாம் ராசி மற்றும் லக்னக்காரர்களோட குணாதிசயங்கள் எப்படி அப்படின்னா ரொம்ப லவ் அட்ராக்ட் பண்ணுவாங்க. அன்பா பேசினா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்களுமே நிறைய அன்பை காமிப்பாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு விஷயத்த நீங்க டிராமா போட்டீங்க அப்படின்னா இவங்க கிட்ட காரியத்தை சாதிக்கவே முடியாது. ஆனா அதே அன்பான டிராமா போட்டீங்கன்னா நம்பிடுவாங்க. ஈஸியா நம்பக்கூடிய ஒரு கேரக்டர் இவங்க. அதே மாதிரி இவங்க வந்து எப்படி அப்படின்னா ரொம்ப அமைதியை விரும்புறவங்க. சண்டை போட்டா அவங்களுக்கு பிடிக்காது. நீங்க ஆர்குமெண்ட்ஸ் கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா நீங்க என்ன சொன்னாலும் வந்து ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போகணும்னு நினைப்பாங்களே தவிர இவங்க கிட்ட நீங்க காரியத்தை சாதிக்கவே முடியாது. பீஸ் லவர் இவங்க கிட்ட. அதே மாதிரி நிறைய கற்பனை திறன் ஜாஸ்தியா இருக்கும். ஒரு விஷயத்த நீங்க கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா அது வந்து அழகா அவங்களே ஒரு மனக்கோட்டை பெரிய வந்து ஒரு பிரவீன் மாதிரி கட்டி வச்சிருவாங்க. ஆனா அதை செயல்படுத்துறதுக்கு உண்டான அந்த பிளானிங் வந்து லேட்டா தான் எடுப்பாங்க. ஒரு விஷயத்த மூவ் பண்ணும்போது ஒரு பிளான் பண்றாங்க அப்படின்னா மினிமம் ஒரு 2 to 3 மந்த்ஸாவது அந்த பிளான் பண்றதுக்கு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த எக்ஸிகியூஷனுக்கே போவாங்க. அண்ட் இவங்களோட 7ஆம் இடம் சமுதாயம் சார்ந்தவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்கள வந்து கொஞ்சம் என்ன சொல்றது கண்ட்ரோல் கொண்டுட்டு வர மாதிரி வருவாங்க. பட் இவங்க அன்புக்கு மட்டுமே அடிமை, அதிகாரத்துக்கு கிடையாது. ஸோ படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல சின்ன பிரேக்கேஜ் எப்பவுமே இவங்களுக்கு இருக்கும். ஸோ படிப்பு விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் அவங்களுக்கு வந்து தசாபுக்திகள் எல்லாமே நல்லா வந்துச்சு அப்படின்னா அதுல மேல வந்துட்டாங்க அப்படின்னா இவங்க சூப்பரா இருப்பாங்க. நிறைய டேலண்ட் இருக்கும். கற்பனை திறன்கள் நிறைய இருக்கும். அந்த கற்பனை வந்து ரொம்ப அழகா இது பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து ஒரு இடத்த அழகா வச்சுக்குவாங்க. ஒரு துணி மடிச்சு வச்சா கூட அழகா வைப்பாங்க. இவங்களுடைய லக்னாதிபதி பலமா இருந்ததுன்னு அப்படின்னா இவங்கள மாதிரி ஒரு ரசனை உள்ள ஒரு பர்சனை நீங்க பார்க்கவே முடியாது. அவ்வளோ அழகா எல்லாமே யூனிக்கா செய்வாங்க. ஸோ இவங்களுக்கு ஒயிட் கலர் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேவரேட்டான கலர்.